கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாக இருப்பாய். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோமா? அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாக இருப்போம். அப்படின்னா என்னென்னா, கர்த்தர் நம்மளை பார்த்து கண்ணோக்கமாக இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்ற அர்த்தம். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். உன்னை நான் கைவிடப்பட்டவன் நீ இல்லை மகளே, உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடைய கரத்தில் இருக்கிற உன்னை நான் உள்ளங்கையில் வரைந்து வைத்து உன் உட்கார்தலும் இணைந்திருக்கிறது நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களை, உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றக்கூடிய வல்லமுள்ள தேவன் உங்களோடு இருக்கும்போது நீ எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறீங்க. பாருங்கள், ஆண்டவர் நம்மளை இன்றைக்கி உங்களையும் என்னையும் கிரீடமாக வச்சுருக்கிறாராம். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா? ஆனால் இன்றைக்கி கலங்கி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் அவருடைய கரத்தில் ராஜமுடியுமாக இருக்கிறீங்க. அதாவது இன்றைக்கி தேவன் இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன நிறைய காரியங்களை கொடுத்து கலங்கி பயப்பட்டு நடுங்கி கொண்டிருக்கிறீங்க. நடுங்காதீங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் தேவனுடைய கர்த்தர் ராஜமுடியாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது மனிதர்கள் யாரும் தடை செய்ய முடியாது. எனக்கு அருமையானவர்கள், அதனால் விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.